square root of 1 plus sin theta by 1 minus sin theta the question. So 1 plus sin theta by 1 minus sin theta square root பெருசா போட்டுக்கலாம். கீழே denominator மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். that is 1 plus sin theta by 1 plus sin theta. பாருங்கள், இது 1 plus sin theta தான், இதுவும் 1 plus sin theta தான். ஸோ அப்போ என்னது, நியூமரேட்டரில் ரெண்டுமே 1 plus sin thetaனால 1 plus sin theta த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? கீழே பாருங்கள், இது a minus b ஃபார்மேட்டில் இருக்குது, a plus b ஃபார்மேட்டில் இருக்குது. நத்திங் பட் என்னது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வந்துச்சா? அதனால் எப்படி ஆகிடும், that is a என்னது 1 minus sin square theta. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் sin square theta plus cos square theta is equal to 1 தெரியுமா? அப்போ என்ன வரும், cos square theta is equal to என்னது 1 minus sin square theta வா இருக்கா? இதுதானே இங்கே இருக்குது. ஸோ கீழே டினாமினேட்டரில் 1 plus sin theta த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுருக்கலாம். கீழே 1 minus sin square theta என்ன எழுதணும், நம்ம cos square thetaன்னு எழுதணும். that is by cos square theta. ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் ரூட்டை அப் அண்ட் டவுன்னா. இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் 2வும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன கிடைக்கும், 1 plus sin theta by cos theta is equal to denominator இதையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் 1 by cos theta. ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷனில் அந்த மாதிரி தான் இருக்குது. அக்கார்டிங் டு த ஆப்ஷன்ஸை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 1 by cos theta is nothing but secant theta. Sin theta plus cos theta is nothing but tan theta. Option இருக்கா? Yes. So first one is the option.